ஆர்வக்கோளாறாக பண்ண ஆர்ட்டெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட நேரமோ என்னமோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன்னு சொல்லலாம். ஆமாங்க, ஆக்சுவலாக இந்த ஆர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, பாட்டில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னு சொன்னால வாங்க சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கும் வந்து இந்த பாட்டில் ஆர்ட்லாம் பண்ணணும்னு ஒரு கிரேஸ் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. அவேர்னஸ்க்காக தான் அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியாக அது ஒரு பேஷனாகவும் மாறிடுச்சு. அதை இன்றைக்கி இத்தனை பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி தரும்போது தான் வேறு லெவல் ஹாப்பி. என்ன தான் நம்ம ப்ரொஃபஷன்லேருந்து நம்ம ஏர்ன் பண்ணாலும் நம்மளோட பேஷன்லேருந்து நமக்கு வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வேறு லெவல் ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. அது வந்து எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லி அவங்க அதை பண்ணி அதோட அவுட்புட் எடுக்கும்போது அவங்க இன்புட் எவ்வளோ எஃபெக்ட் போட்டாங்க தெரியுமா அந்த பசங்களாம். வித்தின் ஒன் டே கூட கிடையாது, 3 ஹவர்ஸில் இவ்வளோ அவுட்புட் கொடுத்ததெல்லாம் இட்ஸ் ரியலி வந்து அன்பிலீவபிள் தான். அவ்வளோ அழகாக வந்து அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. சில ஆர்ட் வந்து ப்ராப்பராக வரல, பட் ஆனால் ஒவ்வொன்றுமே யூனிக்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக உங்கள் வீட்டு குழந்தைங்க ஏதோ ஒரு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள். ப்ளீஸ் இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு அவங்கள டீமோட்டிவேட் பண்ணிடாதீங்க, ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மேபி அது கூட அவங்க ஃப்யூச்சராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து தான் பாருங்களேன். அண்ட் அன்றைக்கி என்னை தூக்கி போடுறதுனாலையோ என்னமோ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்.